கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 9வது வசனத்தில், சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் அனைத்து அதிகாரத்தின் வசனங்களும் படித்தவுடனே நமக்கு சிந்தனையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் அந்த வார்த்தைகள் சாலமோன் ஞானி அவர்கள் பதிவு செய்திருப்பார். இந்த இடத்துல ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய வசதியா இருக்கிற வீட்டில் சண்டையிடுகின்ற பெண்ணோடு சண்டையிடுகிற மக்களோடு வாழ்வதை பார்க்கிலும் ஒரு சின்ன அறை, அது குடிசையா இருக்கலாம், ஒரு சின்ன அறையா இருக்கலாம், அது இல்ல அது மேல் வீட்டு அறையா இருக்கலாம், அதுல இருப்பதே நலம். இது எதை மையப்படுத்துகிறது என்றால், இந்த வசனம் மனிதனுக்கு சமாதானமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் முக்கியம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில மிக தேவையானது ஒன்று. சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, நிம்மதியை இழந்து வாழ்க்கையை அப்படியே நிம்மதியில்லாத நடத்துவது என்பது வாழ்க்கைக்கும் அது இன்பமா இருக்காது, அது சரீரத்துக்கும் அது கேடானது. பல பலவீனங்களை, நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாமல் இருக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா சரீரத்துல பலவீனங்களை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே அவன் வாழ்வு சீக்கிரமாய் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே, சண்டைக்காரியோட ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய வீட்டில் இருப்பதை விட சமாதானத்தோடு ஒரு சிறிய வீட்டில் இருப்பதுதான் நல்லது என்பதை இங்கு பதிவு செய்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அந்த சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக, அதுதான் முக்கியமான சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த வசனத்திலே நாம் சமாதானத்தை, சந்தோஷத்தை வாழ்க்கையில பெற்று ஆண்டவருடைய சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.